யுத்த வெற்றி கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ள உள்ள அனுர வரலாறு காணாத ஒரு பொதுக்கூட்டம் சீமான் தலைமையில் இடம்பெற்ற மே 18 தமிழின பேரெழுச்சி பொதுக்கூட்டம். முள்ளிவாய்க்கால் ஒரு புண்ணிய பூமி சிங்கள இளைஞனின் உருக்கமான பதிவு. ஜெனீவாவின் தாளத்துக்கு ஆடும் அனுர அரசு போட்டு தாக்கும் பிமல் வீரவன்ச. அற்ப அரசியலுக்காக இனவாதம் அனுர தரப்பு விடுத்துள்ள எச்சரிக்கை. பேக்கரி உரிமையாளர்களை கடுமையாக பாதித்துள்ள உப்பு தட்டுப்பாடு. பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கை குறித்து ஆராய்வதற்கு விசேட குழு. இந்தியாவில் முதல் தடவையாக பிரதம நீதியரசராக பதவியேற்றுள்ள பௌத்தர். இலங்கையில் அதிக ஆயுட்காலம் கொண்ட மக்கள் வாழும் இடம் அதற்கான காரணமும் வெளியானது. கொழும்பில் இன்று நடைபெறவுள்ள யுத்த வெற்றி கொண்டாட்டங்களில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க கலந்து கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போது யுத்த வெற்றி கொண்டாட்டங்களில் ஜனாதிபதி கலந்து கொள்ள மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு பதிலாக பிரதி பாதுகாப்பு அமைச்சர் தலைமையில் யுத்த வெற்றி கொண்டாட்டங்கள் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த தீர்மானம் நேற்று சடுதியாக மாற்றிக் கொள்ளப்பட்டு இன்றைய யுத்த வெற்றி கொண்டாட்டங்களில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க கலந்து கொள்ள உள்ளார். அவருடன் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா, அட்மிரல் வசந்த கரனுகுட உள்ளிட்டோரும் கலந்து கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தெற்கில் உள்ள சிங்கள மக்கள் வடக்கிற்கு செல்ல மே 18 சிறந்த நாள் என முள்ளிவாய்க்கால் மண்ணில் இருந்த சிங்கள இளைஞர் ஒருவர் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்காலில் நேற்று இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்ற பின்னர் முகநூலில் பதிவொன்றை வைத்து அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த பதிவில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: நாங்கள் இன்று முள்ளிவாய்க்கால் மண்ணில் இருக்கின்றோம். இது ஒரு புண்ணிய பூமி. உயிரிழந்தோரை நினைவு கூர்ந்து அவர்களது உறவினர்கள் சுடரேற்றி வழிபடுகின்றனர். ஆனால் கடந்த 16 வருடங்களுக்கு முன்னர் இந்த புண்ணிய பூமியில் இடம்பெற்ற இறுதிப் போரின் போது ஐக்கிய நாடுகளின் சபை தகவலுக்கு அமைய 70,000 பேர் வரை கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. உத்தியோகபூர்வ தகவல்களுக்கு அமைய 1,50,000 பேர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் வெறும் அப்பாவி குடிமக்களே கொல்லப்பட்டனர் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். உயிரிழந்தவர்களுக்கு இதுவரை நீதி கிடைக்காத மக்கள் இங்கு வருகை தந்து அவர்களை நினைவு கூறுகின்றனர். இந்த நிலையில் தெற்கில் உள்ளோர் வடக்கிற்குள் செல்ல மே 18 சிறந்த நாள் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமையவே செயல்படுவதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் பிமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் ஒளிபரப்பான அரசியல் நிகழ்வில் பங்கேற்று கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அந்த நிகழ்வில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய மக்கள் சக்தியானது தன்னை இடதுசாரி அரசியல் இயக்கமாகவே காட்டிக்கொள்கின்றது. ஆனால் அக்கட்சியினரின் பயணம் வேறு விதமாகவே அமைந்துள்ளது. குறிப்பாக ஜெனீவாவில் கூறப்படும் அனைத்து விடயங்களும் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. ஒற்றையாட்சிக்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட படையினரை பலிகடாவாக்குவதற்கான சட்டமூலத்தையும் கொண்டுவர முற்படுகின்றனர். இவ்வாறு ஜெனீவா தாளத்துக்கு அமைய ஆடும் இந்த அரசாங்கத்தை எப்படி இடதுசாரி அரசாங்கம் என சொல்வது எனவும் பிமல் வீரவன்ச கேள்வி எழுப்பியுள்ளார். அற்ப அரசியலுக்காக இனவாதம் பேசி தேசிய மக்கள் சக்தியையும் தமிழ் பேசும் மக்களையும் பிரிக்க முற்படும் அரசியல் வியாபாரிகளுக்கு காலம் சிறந்த பாடத்தை கற்பிக்கும் என கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். அத்துடன் எப்படியான அரசியல் சூழ்ச்சிகள் வகுக்கப்பட்டாலும் மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கும் தேசிய மக்கள் சக்தியை கைவிட்டு செல்வதற்கு தமிழ் பேசும் மக்கள் தயாரில்லை எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள செய்திக்குறிப்பிலேயே இவ்வாறு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. படலந்த ஆணைக்குழு அறிக்கை குறித்து ஆராய்வதற்கு விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்கவினால் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. 4 பேரை கொண்ட விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. சிரேஷ்ட மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ரொஹந்த அபேசூரியவின் தலைமையில் இந்த குழு செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ், அரசாங்க சிரேஷ்ட சட்டத்தரணி ஜெயனி வேக்கட போல மற்றும் அரசு சட்டத்தரணி சக்தி ஜெயகுடராட்சி ஆகியோர் இந்த
குழுவில் அங்கம் வகிக்கின்றனர். பட்டலந்த குழு அறிக்கையின் சாட்சியங்களூடாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியுமா என இந்த குழு ஆராயவுள்ளது. மேலும் தொடர்ந்தும் விசாரணை செய்யப்பட வேண்டிய விடயங்கள் குறித்தும் இந்த குழு கவனம் செலுத்தவுள்ளது. 88 தொடக்கம் 90ஆம் ஆண்டுகளில் பட்டலந்த வீதியில் இடம்பெற்றதாக கூறப்படும் சித்திரவதை மற்றும் கொலை சம்பவங்கள் தொடர்பில் விசாரணை நடாத்தும் நோக்கில் பட்டலந்த ஆணைக்குழு நிறுவப்பட்டமை என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2009ஆம் ஆண்டு யுத்தத்தில் உயிர் நீத்த ஈழத் தமிழர்களை நினைவு கூறும் வகையில் இந்தியாவின் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் தலைமையில் பொதுக்கூட்டம் ஒன்று இடம்பெற்றது. இந்த கூட்டமானது இந்தியா கோவை மாவட்டத்தில் மே 18 தமிழின பேரெழுச்சி பொதுக்கூட்டம் என்ற பெயரில் நடாத்தப்பட்டது. இதன்போது வரலாறு காணாத அளவில் மக்கள் கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனர். மேலும் கூட்டத்தில் உரையாற்றிய சீமான், முள்ளிவாய்க்காலில் முடங்கி போனார்கள் எமது மக்கள், உலகாண்ட பேரினத்தின் மக்கள், ஊரெல்லாம் ஓடி ஒளிந்து தெரிந்தது இந்த நாளில்தான். உலகில் சிறிய தொகை கொண்ட மக்கள் எல்லாம் சுதந்திரம் பெற்று வாழும்போது உலகில் 13 கோடி கொண்ட தமிழ் பேரின மக்கள் மாத்திரம் ஏன் சுதந்திரம் பெற்று பெருமையாக வாழக்கூடாது என கேள்வி எழுப்பியுள்ளார். உலகின் மிக குறைந்த புவியீர்ப்பு விசையை கொண்ட இலங்கையின் தெற்கு மாகாணத்தில் வசிக்கும் மக்கள் அதிக ஆயுட்காலம் கொண்டவர்களாக இருப்பதால் அதிக சுற்றுலா பயணிகளையும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களையும் மாகாணத்திற்கு ஈர்ப்பதன் மூலம் சுற்றுலாத்துறையை மேலும் மேம்படுத்த முடியும் என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சமூக ஆய்வுகள் துறையின் ஓய்வு பெற்ற பேராசிரியர் இந்திரலால் டி சில்வா தெரிவித்துள்ளார். இலங்கையின் 9 மாகாணங்களில் தென் மாகாணத்தின் ஹம்பாந்தோட்டை மற்றும் மாத்தறை பகுதியில் வசிக்கும் மக்கள் அதிக ஆயுட்காலம் கொண்டவர்கள். இதற்கு பங்களித்த பல்வேறு காரணிகளில் நாசா சமீபத்தில் வெளிப்படுத்திய செயற்கைக்கோள் தரவுகளின்படி இலங்கையின் தெற்கு பகுதிகளும் மாலைதீவின் கிழக்கே உள்ள இந்திய பெருங்கடலும் உலகிலேயே மிக குறைந்த ஈர்ப்பு விசையை கொண்டுள்ளன என்று பேராசிரியர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் முதல் தடவையாக பௌத்த மதத்தை சேர்ந்த ஒருவர் பிரதமர் நீதியரசராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் புத்த பூர்ணிமாவுக்கு பின்னரான 2 நாட்களில் தாம் பதவியேற்பது மகிழ்ச்சி அளிக்கின்றது என்று இந்தியாவின் புதிய பிரதமர் நீதியரசர் PR கவாய் தெரிவித்துள்ளார். நீதியரசர் கவாயின் தந்தை 1956ஆம் ஆண்டு லக்னோவில் நடந்த ஒரு நிகழ்வில் பௌத்தத்தை தழுவிக்கொண்டார். அந்த காலத்தில் சுமார் 1/2 மில்லியன் தலித் மக்கள் சுதந்திர இந்தியாவின் சட்ட அமைச்சரும் இந்தியாவின் அரசியலமைப்பை வரைந்தவருமான இந்திய தேசிய தலைவரான அம்பேத்கரின் தலைமையில் பௌத்தராக மாறியுள்ளார். இந்த நிலையில் கவாயின் முழு குடும்பமும் பௌத்தத்தை தழுவியுள்ளது. முன்னதாக மும்பாய் மேல் நீதிமன்றத்தில் 16 ஆண்டுகள் பணியாற்றிய பின்னர் நீதிபதி கவாய் இந்திய உயர் நீதிமன்றத்திற்கு பதவி உயர்த்தப்பட்டார். இருப்பினும் அவரது பிரதமர் நீதியரசர் பதவிக்காலம் குறுகியதாக இருக்கும். இதன்படி அவர் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் ஓய்வு பெற உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் ஏற்பட்டுள்ள உப்பு தட்டுப்பாடு பேக்கரி உற்பத்தியாளர்களையும் ஹோட்டல் துறையையும் கடுமையாக பாதித்துள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். இப்போது சூப்பர் மார்க்கெட்டுகளிலிருந்து உப்பு சேகரிக்க பேக்கரி உற்பத்தியாளர்கள் மற்றும் ஹோட்டல் உரிமையாளர்கள் பெரும் முயற்சிகளை எடுக்க வேண்டியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு நேரம் தேவைப்படுகின்றது. அதேபோல் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு உப்பு சேகரிக்க தொழிலாளர்கள் மற்றும் வாகனங்களை நிறுத்த வேண்டியுள்ளது. ஒரு பெரிய அளவிலான பேக்கரி உரிமையாளரின் தினசரி உப்பு தேவை 200 கிலோகிராமை தாண்டியுள்ளதாகவும் இந்த உப்பு சேர்ப்பதால் எதிர்காலத்தில் பொதுமக்கள் பரவலான உப்பு பற்றாக்குறையை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.